வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். 3 அதிநவீன கடற்படை கப்பல்கள் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. மாட்டு பொங்கலையொட்டி பாலமேட்டில் இன்று துவங்கியது ஜல்லிக்கட்டு போட்டி. 1000 காளைகள், 600 வீரர்கள் பங்கேற்பு. கிராமிய கலைஞர்களுக்கு ஊதியம் 5000 உயர்வு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. வருகின்ற 22ஆம் தேதி சீமான் வீடு முற்றுகை. திருமுருகன் காந்தி அறிவிப்பு. இஸ்ரேலில் பெரும் பதற்றம். இஸ்ரேல் மீது சவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் கடைசி போட்டியில் இந்தியா அயர்லாந்து அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய கடற்படைக்காக தயார் செய்யப்பட்டு உள்ள 3 அதிநவீன கப்பல்களை பிரதமர் மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மராட்டியத்தில் கடந்த நவம்பர் மாதம் நடந்த சட்டசபை தேர்தலில் ஜனதா கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. டிசம்பர் மாதம் நடந்த மயோக்கிய கூட்டணி பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இந்நிலையில் அவர் இன்று மும்பை செல்கிறார். அவர் மும்பை கடற்படை டாக்கியாவில் காலை 10:30 மணிக்கு நடைபெறும் விழாவில் INS சூரத், INS நீலகிரி, INS பாக்ஸ்ரீ போர்க்கப்பலை அர்ப்பணிக்கிறார். இதேபோல மாலை 3:30 மணிக்கு நவி மும்பை கார்கர் பகுதியில் 9 ஏக்கரில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதன் மோகன் இஸ்கான் கோவிலை திறந்து வைக்க உள்ளார். பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் 3 கப்பல்களும் அதிநவீன வசதி கொண்டவை ஆகும். இந்தியாவின் கடற்படைக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கப்பல்கள் இருக்கும் என்று அதிகாரிகள் கூறினர். சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கிராமிய கலைஞர்களுக்கு ஒரு நாள் ஊதியம் 5000 உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 18 இடங்களில் 4 நாட்கள் நடைபெறும் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இதில் தற்பொழுது 1500 கிராமிய கலைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். இவர்கள் 75 கலை குழுக்களாக பிரிந்து 50 வெவ்வேறு கலை வடிவங்கள் நிகழ்த்தி வருகின்றனர். மேலும் திருவிழாவில் பங்கேற்கும் கிராமிய கலைஞர்களுக்கு தங்கும் இடம், உணவு, 2 உடைகள், போக்குவரத்து வசதிகள் உட்பட அனைத்து தமிழ்நாடு அரசால் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் இது தவிர அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஒரு நாள் ஊதியம் 5000 உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மாட்டு பொங்கலையொட்டி இன்று பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி துவங்கியது. பொங்கல் திருவிழாவை தொடர்ந்து மாட்டு பொங்கல் திருவிழாவானது இன்று பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி துவங்கியது. இந்த போட்டியில் முதல் பரிசாக சிறந்த காளைக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கும் டிராக்டரும், சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் காரும் வழங்கப்பட உள்ளது. 2வது பரிசாக காளைக்கு நாட்டின பசு மற்றும் கன்று, வீரருக்கு பைக் வழங்கப்பட உள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000 காளைகளும் 900 மாடுபிடி வீரர்களும் களமிறங்கினர். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்காக சுமார் 2400 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் கடைசி போட்டியில் இந்தியா அயர்லாந்து அணிகள் இன்று மோதுகிறது. அயர்லாந்து மகளிர் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. இவ்விரு அணிகள் இடையிலான முதலாவது ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்திலும், 2வது ஆட்டத்தில் 116 ரன் வித்தியாசத்திலும் இந்திய அணி எதிரில் வெற்றி பெற்று தொடரை ஏற்கனவே கைப்பற்றிவிட்டது. இந்நிலையில் இந்தியா அயர்லாந்து மகளிர் அணிகள் இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்க ஸ்டேடியத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த ஆட்டமானது இந்திய நேரப்படி காலை 11 மணிக்கு துவங்குகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டங்களை தற்பொழுது சிறிய தொகுப்புகளாக காணலாம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான மெய்யநாதன் கலந்து கொண்டு பேரூராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு சில்வர் பொங்கல் பானை, கரும்பு உள்ளிட்டவற்றை வழங்கினார். அதேபோல் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் பள்ளி மாணவர்கள் மத்தியில் பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒவ்வொருவரும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை விமர்சையாகவும் கோலாகலமாகவும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாகர்கோவிலில் உள்ள MP அலுவலகத்தில் மண்பானையில் புத்தரிசியிட்டு கரும்புகளுடன் பொங்கல் கொண்டாடப்பட்டது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர். பின்னர் அனைவருக்கும் இனிப்பு பொங்கல் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து ஒவ்வொருவரும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். சென்னை பூவிருந்த வெள்ளி போக்குவரத்து காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது.
இதில் சிறப்பு விருந்தினர்களாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு புதுப்பானையில் பொங்கலிட்டு பொங்கல்களை உற்சாகமாக கொண்டாடினர். பின்னர் பொங்கல் வாழ்த்துக்களை மைண்ட் ரைட்டிங்கில் எழுதி போக்குவரத்து காவல்துறையினர் வழங்கினர். கடலூர் வன்னியர் பாளையத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கான அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது. இந்த அறக்கட்டளையுடன் கடலூர் ரோட்டரி கிளப் இணைந்து பொங்கல் விழா கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். இதில் ஆதரவற்ற முதியோர்கள் ஒருங்கிணைந்து மஞ்சள், கரும்பு கட்டி மண்பானையில் பாரம்பரிய முறையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். மேலும் நாட்டுப்புற பாடல்கள், இசைக்கேற்ப முதியோர்கள் கலை நிகழ்ச்சியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் அனிதா ரமேஷ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆதரவற்றோருடன் பொங்கலை கொண்டாடினார். விருதுநகர் கிருஷ்ணன் கோவில் VPMM கல்வி நிறுவன வளாகத்தில் நிறுவன தலைவர் டாக்டர் VPM சங்கர், தாளாளர் பழனிசெல்வி சங்கர் தலைமையில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பின்னர் மாணவ மாணவிகர் மற்றும் ஆசிரியர்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. கலை நிகழ்ச்சிகளில் மாணவ மாணவிகள் கிராமிய நடனம், பரதநாட்டியம், கரகம் நடனங்களை ஆடி அனைவரையும் மகிழ்ந்தனர். அரக்கோணம் கும்மணிப்பேட்டையில் அதிமுக கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற துணை கொடாரா சு ரவி தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அதில் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் நிர்வாகிகளுடன் வந்த ரவி ஏழை எளியர்களுக்கு அன்னதானம், புத்தாடை வழங்கினார். இவ்விழாவில் முன்னாள் MLA சம்பத், நெல்மி ஒன்றிய செயலாளர் விஜயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சாதி மதங்களை கடந்து அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் விதமாக வட்டாட்சியர் சரளா தலைமையில் பாரம்பரிய உடை அணிந்து பச்சரிசி கொண்டு புது அடுப்பு, புது பானையில் சமத்துவ பொங்கல் வைக்கப்பட்டது. இதில் வட்டாட்சியர் மற்றும் பயணியாளர்கள் இணைந்து சாதி மத பேதம் இல்லாமல் வண்ண கோலமிட்டு பொங்கல் வைத்து இறைவனை வழிபட்டனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு மஞ்சள், கரும்பு வைத்து புதிய பொங்கல் பானையில் பொங்கலிட்டு சூரிய பகவானை வணங்கி பொங்கலை சிறப்பாக கொண்டாடினர். மேலும் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற இசை நாற்காலி, கயிறு இழுத்தல், உரியடித்தல், கோலம் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுகளை வழங்கினார். பெண்ணாட்டம் மெய்கண்டார் மண்டபத்தில் லயன்ஸ் சங்கம் தலைவர் லயன் சக்திவேல் தலைமையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான கோலப் போட்டி, நினைவாற்றல் போட்டி உள்ளிட்ட பல்வேறு பொங்கல் கொண்டாட்ட போட்டிகள் நடைபெற்றது. இதில் செயலாளர் சக்தி சபரி, பன்னாட்டு இயக்குநர் மகேஷ் மற்றும் 2ஆம் துணை ஆளுநர் சாலை கனகதாரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வெள்ளையூர் மறுவாழ்வு இல்லத்தில் பொங்கல் முன்னிட்டு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் AJ மணிகண்ணன் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன் உள்ளிட்டோர் மறுவாழ்வு இல்லத்தில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு உணவு மற்றும் புத்தாடைகள் வழங்கினர். இதில் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் முருகன், ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் பாபு உள்ளிட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி பொன்னகரம் சந்தி விநாயகர் கோவில் தெரு, திரவியபுரம், சண்முகபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வீடுகளின் வெளியே வைத்து பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானியில் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் நல்லுறவை ஏற்படுத்தும் விதமாக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. போட்டியினை பவானி உட்கார காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இப்போட்டியில் சிறுவர் சிறுமியர்களுக்கான 100 மீட்டர் ஓட்டம், 200 மீட்டர் ஓட்டம், இசை நாற்காலி, கயிறு இழுத்தல் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. மேலும் பவானி காவல் ஆய்வாளர் முருகையன் லெமன் இன் தி ஸ்பூன் போட்டியில் சிறுவர்களுடன் இணைந்து போட்டியில் கலந்து கொண்டார். பின்னர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு காவல்துறை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சியில் மன்ற தலைவர் வெஸ் இஸ்லாமல்லி ஸ்ரீதர் தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் தூய்மை பணியாளர்கள் 100 பேருக்கு காலண்டர் மற்றும் வேட்டி சேலை வழங்கப்பட்டது. இதில் பேரூராட்சி இளைஞரணி செயலாளர் வெஸ் சுகுமார் மற்றும் 4வது வார்டு லைன் கவுன்சிலர் வெங்கடேசன், 10வது வார்டு கவுன்சிலர் சிவசங்கர், 9வது வார்டு கவுன்சிலர் கலைவாணி மற்றும் கட்சி நிர்வாகிகள், மாணவ அணியினர், இளைஞர் அணியினர் பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் உள்ள பாகம் பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வர ஆலயத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் செங்கரும்புகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி மற்றும் அம்பாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றபடி அம்பாள் மற்றும் சுவாமியை தரிசனம் செய்தனர். பொங்கல் திருநாளை கொண்டாடும் வகையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழக மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கேரள முதல் மந்திரி பினராயி விஜயன் தமிழக மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், செழிப்பையும் பெரும் வளத்தையும் முன்னேற்றத்தையும் சாதிப்படுத்துவது கூட்டுழைப்பு ஒற்றுமையை என்று அறுவடை திருநாளும் பொங்கல் பண்டிகை நமக்கு உணர்த்துகிறது. பொங்கல் பண்டிகை கொண்டாடும் இவ்வேளையில் சந்தோஷமான, ஒளிமயமான, சமத்துவ எதிர்காலத்தை அடைவதற்காக நாம் ஒருங்கிணைந்து நிற்போம் என்றும் என் தமிழ் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உள்ளம் கனிந்த பொங்கல் வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். திருச்சி விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவமனை இணைந்து நடத்திய பொங்கல் விழாவில் அமைச்சர் KN நேரு பங்கேற்று மாணவர்களுடன் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினார். திருச்சி கியாபே விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவமனை இணைந்து நடத்திய பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பங்கேற்றார். மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த மாட்டு வண்டியில் ஏறிய அமைச்சர் தாமதமாகவே மாட்டு வண்டி ஓட்டி விழா அரங்கிற்கு வருகை புரிந்தார். பின்னர் கல்லூரி வளாகத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் இணைந்து போட்டியிருந்த கோலங்களை பார்வையிட்டு சிறந்த கோலங்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை ஊழியர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கயிறு இழுக்கும் போட்டியை துவங்கி வைத்து கயிறு இழுத்த அமைச்சர் பின்னர் நடைபெற்ற உரியடி நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், மாநகராட்சி மேயர் அன்பழகன், ஆணையர் சரவணன், அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் குமரவேல் ஆகியோருடன் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினார். பொங்கல் தொகுப்பு பெறாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் முடிந்தும் தொகுப்பு பெறுவதற்கு முதலமைச்சரிடம் அனுமதி பெற்று நாட்கள் நீடிக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். பழனியை அடுத்த பாலசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ளது பாலாறு பொருந்தாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் புதிய ஆயக்கட்டு பகுதியில் பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்டது. இதனை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் திறந்து வைத்தனர். சுமார் 120 நாட்களுக்கு 665 மில்லியன் கன அடி நீர் திறந்துவிட்டதுள்ள நிலையில் மேல்கரைப்பட்டி, தாளையம், கோரிடக்கடவு உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள 9600 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறவுள்ளது. நிகழ்ச்சியின் போது பேசிய அமைச்சர், பொங்கல் தொகுப்பு பெறாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதலமைச்சரிடம் அனுமதி பெற்று நாட்கள் நீடிக்கப்படும் என தெரிவித்தார். சார், இப்போ பொங்கல் பொருள் வாங்கிட்டு இருப்பது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? வாங்கிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு சார் இல்லை, இன்னையோட முடியுதான் சார். அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது சாயந்தரம் தெரியும். பார்த்துட்டு தேவைப்படுகின்றால் மாண்பு முதலமைச்சருடைய அனுமதி பெற்று அதை நீட்டிப்பு செய்வதற்கு வாய்ப்பு. சென்னை ஆவடியில் 2500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகளுக்கு குடிநீர் வழங்கும் திட்டத்தை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமுநாசர் அவர்கள் துவங்கி வைத்தார். ஆவடி தொகுதிக்கு உட்பட்ட தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு ஆவடி மாநகராட்சி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் திட்டத்தினை அமைச்சர் நாசர் அவர்கள் துவங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், ஆவடியில் தொகுதியில் குடிநீர் விநியோகம் திட்டம் முதலில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புக்கு வந்துள்ளது என்றும், உபயோகிக்கப்படும் குடிநீருக்கு மாதம் குடிநீர் வரி செலுத்தி உபயோகித்து பயன்பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் கந்தசாமி, மாநகர மேயர் உதயகுமார், மாநகர பொறுப்பாளர் சன் பிரகாஷ், மண்டல தலைவர் ராஜேந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்தனர். மதுரை தூத்துக்குடி ரயில் திட்டம் கைவிடப்பட்டது குறித்து அண்ணாமலை போராட்டம் அறிவித்தது அரசியலுக்காக செய்யும் நாடகம் போல் உள்ளது என விருதுநகர் MP மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஒன்றிய பகுதிகளான பாளையம்பட்டி, கோபாலபுரம், ஆத்திப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், அருப்புக்கோட்டை வழியாக செல்லும் மதுரை தூத்துக்குடி ரயில் பாதை திட்டம் கைவிடப்பட்டது தொடர்பாக அண்ணாமலை 20ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவித்தது அரசியலுக்காக செய்யும் நாடகம் என்றும், மாநில அரசு கேட்கும் 284 கோடி பணத்தை கொடுக்க மறுத்து மத்திய அரசு திட்டத்தை நிறுத்தி வைத்து உள்ளது என்றும், இந்த ரயில் திட்டத்தில் 20% பணிகள் மட்டுமே நிறைவடைந்து உள்ளதாக தெரிவித்தார். சுதந்திரம் அடைந்த காலத்தில் 50 மில்லியன் டன்னாக இருந்த உணவு உற்பத்தி தற்பொழுது 325 மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளதாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார்.
பொங்கல் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் கீதாலட்சுமி மாட்டு வண்டியில் அழைத்து வரப்பட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபட்டார். இந்நிகழ்ச்சியில் 9 போட்டிகள் அமைக்கப்பட்ட நிலையில் பசுமாடுகள் தண்ணீர் மற்றும் நவதானிய பெட்டிகளை மிதித்து சென்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் வள்ளி கும்மியாட்டம், ஒயிலாட்டம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பல்கலைக்கழக துணைவேந்தர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக உழவர்களின் மேம்பாட்டிற்காகவும் எப்போதும் துணை நிற்கும் என்றும், பல்கலைக்கழகத்தில் 900க்கும் மேற்பட்ட ரகங்களை கொண்டு வந்துள்ளதாகவும், சுதந்திரம் அடைந்த காலத்தில் 50 மில்லியன் டன்னாக இருந்த உணவு உற்பத்தி தற்பொழுது 325 மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். இன்னைக்கு ஒரு 500க்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் மத்தியில் பரவலாக இருக்குது. விவசாயம் அப்படின்னாலே விதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் விவசாயிகளுக்கு நல்ல விதைகளையும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரீடர் சீட், ஃபவுண்டேஷன் சீட்னு விவசாயிகளுக்கு நிறைய விதைகளை உற்பத்தி பண்ணி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நாங்கள் நிறைய விஷயங்களை இங்கே பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நிறைய சவால்களை சந்திச்சிட்ருக்கோம். பூச்சி நோய்கள் இந்த மாதிரி எல்லாம். இப்போ டெக்னாலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராப் பூஸ்டர்ஸ், அந்த டெக்னாலஜி ஒரு 20% நம்மளுக்கு அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. விருதுநகரில் நியாய விலைக் கடையில் வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு அரிசியின் எடை குறைவாகவும் தரமற்றதாகவும் இருப்பதாக கூறி ஆட்சியர் ஜெயசீலனிடம் விவசாயி ஒருவர் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் படிக்காசு வைத்தான்பட்டியை சேர்ந்த விவசாயி கர்ணன் என்பவர் ஆட்சியர் ஜெயசீலனிடம் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் அப்பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றதாகவும், பரிசு தொகுப்பில் உள்ள அரிசியில் 9 கிலோ 50 கிராம் எடை குறைவாக இருந்ததாகவும், அவை தரமற்றவை முறையில் இருந்ததாகவும் கூறி ஆட்சியர் ஜெயசீலனிடம் பொங்கல் தொகுப்பு அரிசியுடன் வந்து புகார் அளித்தார். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் ஜெயசீலன் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். SPSPL 36 கூட்டுறவு கடன் சங்கம் நம்பர் 1. சேல்ஸ்மேன் என்ன சொன்னார் நீங்கள் கேட்டது? சேல்ஸ்மேன்ட்டு நான் கேட்கல, செக்ரட்டரிகிட்ட கேட்டேன். ஐயா கவர்மெண்ட் கொடுக்குறத நாங்கள் போடுறோம் அப்படின்ட்டாரு. அதுக்கு பிறகு மாவட்ட வட்ட வளங்கள் அதிகாரிகிட்ட கேட்கும்போது அவர் தான் உடனே நீ எப்படி என்கிட்ட பேசலாம்ட்டு ஆர்ஐ மூலியமாக வன்னியம்பட்டி காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு முதலமைச்சர் செல்லுக்கும் காவல்துறை விருதுநகர் 100க்கும் புகார் தெரிவிச்சிருக்கேன். நீங்கள் என்ன சொன்னார்? கலெக்டர் இப்போ அவங்கள கூப்பிட்டு நான் எல்லாத்தையும் இது பண்ணுறேன் அப்படின்றாரு. டிஆர் எடை இப்போ நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அரிசி தொகுப்பில் கொடுக்கணும், ஆனால் அரிசி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னாரு. கோவையில் பாஜக அலுவலகம் மீது மாட்டுக்கறி வீச முயன்றதாக ஆதி திராவிடர்கள் கட்சியை சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவை உடையாம்பாளையம் பகுதியை சேர்ந்த ரவி அபிதா தம்பதியினரை மாட்டு இறைச்சி கடை நடத்தக்கூடாது என பாஜக ஓபிசி பிரிவு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி மிரட்டும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி நிலையில் போலீசார் சுப்பிரமணி மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாட்டுக்கறியுடன் கோவை மாவட்ட பாஜக அலுவலகம் நோக்கி வந்த தம்பதியினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரை கண்டதும் மாட்டுக்கறியை சாலையில் வீசி எறிந்துவிட்டு மாட்டுக்கறி எங்கள் உரிமை, சுப்பிரமணியை கைது செய்ய என கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அகில இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை துறைமுகம் தொகுதி 7 கிணறு காவல் நிலையம் அருகே உள்ள அகில இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி அவர்களின் பிறந்தநாள் மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள ஏழை எளியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அகில இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரஸ் தேசிய செயற்குழு உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மேலிட பொறுப்பாளருமான சக்தி சிவகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை மற்றும் ஆண்களுக்கு வேட்டி சட்டை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சக்தி சிவகுமார், வசதியற்ற மக்கள் இந்த தமிழர் திருநாளை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்கிற வகையில் புத்தாடைகள் வழங்கிய தெரிவித்த அவர், வருகின்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்து தமிழர் செல்வ பெருந்தகை அவர்கள் எடுத்த முடிவு மிக சிறப்பானது முடிவு என்றும் தெரிவித்தார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உத்தரவின் பேரிலே காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் போட்டியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையின் பேரிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய காங்கிரசும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி எடுத்த முடிவு மிக சிறப்பான முடிவு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி புறப்பட்ட பயணிகள் ரயிலின் சக்கரங்கள் தண்டவாளத்தில் இருந்து கீழே இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் ரயில் நிலையத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற பயணிகள் ரயில் புறப்பட்டு சில அடி தூரம் சென்றதுமே 5 பெட்டியின் சக்கரங்கள் திடீரென தண்டவாளத்தில் இருந்து கீழே இறங்கியது. உடனடியாக ஓட்டுநர் சாமர்த்தியமாக ரயிலை நிறுத்தியதால் பெரும் விபத்து ஏற்படுவது அதிர்ஷ்டவசமாக தப்பிக்கப்பட்டது. பின்னர் உடனடியாக பயணிகள் அனைவரும் கீழே இறங்கிவிட்டு வேறு வாகனங்களில் செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். இதையடுத்து விழுப்புரம் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில்வே ஊழியர்களும் பொருளாளர்களும் வரவழைக்கப்பட்டு சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ரயில் சக்கரங்கள் தண்டவாளத்தில் இருந்து கீழே இறங்கியது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அல்லது நசவேலை ஏதேனும் காரணமாக என்பது குறித்து விழுப்புரம் ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பொள்ளாச்சியில் நடைபெற்று வரும் 10வது சர்வதேச பலூன் திருவிழாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 8 பலூன்கள் வானில் பறக்கப்படவிட்டது. தமிழக சுற்றுலாத்துறை மற்றும் தனியார் இணைந்து சுற்றுலா தலங்கள் மேம்படுத்த கடந்த 9 ஆண்டுகளாக பொள்ளாச்சியில் பலூன் திருவிழா நடந்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு தமிழகத்தில் உள்ள சென்னை, பொள்ளாச்சி மற்றும் மதுரை என 3 இடங்களில் நடத்த திட்டமிட்டது. அதன்படி கடந்த வாரம் சென்னையில் நடைபெற்ற பலூன் திருவிழாவை தொடர்ந்து பொள்ளாச்சியில் 3 நாட்களுக்கு நடைபெறும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். பிரான்ஸ், பிரேசில், வியட்நாம் உள்ளிட்ட 8 நாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட பலூன்கள் கோவை ஆச்சிப்பட்டியில் இருந்து வெப்ப காற்று நிரவி வானில் பறக்கவிட்டது. இந்த திருவிழாவில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை பலூன்கள் யானை, புலி, கரடி உள்ளிட்ட வடிவங்களில் கொண்டு வரப்பட்டு வானில் பறக்கவிடப்பட்டது. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். காலை நேரம் பறக்கும் இந்த பலூன் 3000 அடி உயரம் வரையிலும் 50 கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து சென்று தரை இறங்கும் என்றும் மாலை நேரத்தில் 5 அடி உயரத்தில் மட்டுமே பறக்கவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பலூனில் பறக்க சுற்றுலா பயணிகளுக்கு 2000 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்வையாளர்களுக்கு ஒரு நபருக்கு 200 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடி பெரியாரை இழிவாக பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து தூத்துக்குடியில் தமிழர் விடியல் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தந்தை பெரியார் குறித்தும் அவரது கருத்துக்கள் குறித்தும் இழிவான முறையில் விமர்சனம் செய்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகில் தமிழர் விடியல் கட்சி சார்பில் தமிழர் விடியல் கட்சி மாவட்ட செயலாளர் தனசந்தனராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சீமான் கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் கோரியும் தமிழக அரசு அவரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சீமான் உருவப்படத்தை கிழித்தும் செருப்பால் அடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிட கழகம், தமிழ் புலிகள் கட்சி, தந்தை பெரியார் திராவிட கழகம் மற்றும் பல்வேறு பெரியார் உணர்வான அழைப்புகள் கலந்து கொண்டு சீமானுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்தையும் இந்து சமய அறநிலைத்துறையையும் கண்டித்து பாஜக இளைஞரணி சார்பில் ஸ்ரீரங்கம் கோவில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாசதி திருவிழா கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. அதில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அதில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வுக்காக 4000 ரூபாய் டிக்கெட், 700 ரூபாய் டிக்கெட் மற்றும் விஐபி பாஸ்கள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் டிக்கெட் மற்றும் பாஸ் பெற்றவர்களில் குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு ஆரியப்பட்டால் வாசல் கதவை அறிவிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னதாகவே அடைந்ததாக குற்றஞ்சாட்டி எழுந்தது. இதனால் டிக்கெட் மற்றும் பாஸ் பெற்றவர்கள் உள்ளே செல்ல முடியாமல் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வின் போது கலந்து கொள்ள முடியாமல் போனதால் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் முழுவதுமாக அதிகார துஷ்பிரயோகம் நடைபெற்றதாகவும் இதனை கண்டித்து பாஜகவினர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் முன்பு திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து திருச்சி மாவட்ட தலைவர் ராஜசேகரன், மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் கௌதமன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். மேலும் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்திய பாஜகவினரை போலீசார் கைது செய்ய முற்பட்ட போது இரு தரப்பினர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஸ்ரீரங்கம் கோவில் முன்பு சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பான சூழல் நிலவியது. உளுந்தூர்பேட்டையில் அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடலூர் மறைமாவட்ட ஆயர் தலைமையில் விமர்சையாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மறைமாவட்ட ஆயர் பேதுகு பேயார் பிரான்ஸ் கலிட் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார். பின்னர் முக்கிய வீதிகளின் வழியாக நடைபெற்ற தேர் வீதி விழாவில் பெஸ்கி சகோதரர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டுகளை தலைவர் லாரன்ஸ், கௌரவ தலைவர் விட்சென்ட்,
பொருளாளர் பென்சிஸ், ஆலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் சகோதர சகோதரிகள் செய்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். 3 அதிநவீன கடற்படை கப்பல்கள் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. மாட்டுப் பொங்கலையொட்டி பாலமேட்டில் இன்று துவங்கியது ஜல்லிக்கட்டு போட்டி. 1000 காளைகள், 600 வீரர்கள் பங்கேற்பு. கிராமிய கலைஞர்களுக்கு ஊதியம் 5000 உயர்வு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. வருகின்ற 22ஆம் தேதி சீமான் வீடு முற்றுகை. திருமுருகன் காந்தி அறிவிப்பு. இஸ்ரேலில் பெரும் பதற்றம். இஸ்ரேல் மீது சவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் கடைசி போட்டியில் இந்தியா அயர்லாந்து அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.